அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய முத்திலே ஆண்டவராகிய இயேசுவினுடைய சீஷர்களை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். சீஷன் எப்படி இருக்கலாம், எப்படி இருக்கக்கூடாது என்பதை பல விதங்களிலே நாம் வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இயேசுவினுடைய சீஷர்கள் ஒரு கூட்டம் ஓடி போனார்கள் என்பதை பார்த்தோம். ஒரு கூட்டம் சீஷர்கள் உறங்கினார்கள். சிரேனேவூர் சீமோன் இயேசுவின் சிலுவையை சுமந்தான் என்று சுமந்த சீஷன் என்று பார்த்தோம். இன்றைக்கி நம்ம தூங்கின சீஷர்களை குறித்து நம்ம பார்த்துட்ருக்கோம். உறங்கினால் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். சில நாட்களாக சத்துருக்கள் களை விதைப்பார்கள், அதை துருபதேசம் உள்ளே வந்துடும், அதனால் விழித்திருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒரு சீஷன் சோதனையில் விழாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்கிறவனாக இருக்கணுன்றதை பார்த்தோம். அதே போல் ஒரு சீஷன் தூங்கினால் வெற்றியை இழந்து விடுவான், வீழ்ச்சியை சந்தித்து விடுவான். எனவே விழித்திருந்து ஜெயிக்கிற சீஷனாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அதே போல் சீஷர்கள் உறங்கினால் அவர்கள் தங்களுடைய பிரகாசத்தை இழந்து விடுவார்கள், வெளிச்சத்தை இழந்து விடுவார்கள். எனவே இருள் நம்ம வாழ்க்கையில் வந்து விடாதபடிக்கு விழித்திருக்கணுன்றதை பார்த்தோம். விழித்திருத்தல் என்பது சரீர பிரகாரமான உறக்கத்தை சொல்லவில்லை, அது ஆவிக்குரிய விழிப்புணர்வை காண்பிக்கிறது. எப்போதும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நம்ம உறங்கி விடக்கூடாது, அது மந்த நிலைமையில் அல்லது அசதியாக இருந்து விடக்கூடாது. கடைசி நாட்களில் வாழ்ந்துட்டுருக்கிறோம். இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே மத்தேயு சுவிசேஷத்தில் 24ஆம் அதிகாரம் 42-43 வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறியாதிருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார், உங்கள் எஜமான் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். விழித்திராவிட்டால் நாம் ஆண்டவருடைய வருகையிலே கைவிடப்படுவோம். விழித்திராவிட்டால் நாம் ஆண்டவரோடு செல்ல முடியாது. இயேசுவின் வருகை மிக சமீபமாக இருக்கிறது. ஆண்டவரை சந்திக்கக்கூடிய நீங்களும் நானும் விழித்திருக்கிறவர்களாக மாறணும். இன்றைக்கி பொதுவாக ஆண்டவருடைய வருகை வரும்போது பார்த்துக்கலாம், அல்லது வரும்போது ஆண்டவர் நம்மளை எப்படியாவது அவர் சேர்த்துக்குவார், இப்படிலாம் நிறைய பேர் நினைக்கிறது உண்டு. இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா இயேசுவின் வருகையை நம்பாத இன்றைக்கி நிறையா பேருடைய இருதயம் மழுங்கி போயிடுச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க விழித்திராதது தான். ஆண்டவர் இன்ன நாளிகையில் வருவார் என்று அறியாமல் வாழ்கிறதுனாலே நாம் விழித்திருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதை கேட்டுட்ருக்கிற சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாருடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவினுடைய மிக முக்கியமான போதனை அவருடைய வருகையை குறித்து 172 முறை புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் இருக்கிறது. இயேசு வருவது நிச்சயம். நான் இன்றைக்கி கேட்குறேன், அவர் வருகையில் இருக்குமானால் நீங்கள் அவரை சந்திக்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு உண்டா? ஒரு சீஷன் விழித்திருக்க வேண்டும். அவருடைய ஆண்டவரை சந்திக்கிறதற்கு அவன் ஆயத்தமாக இருக்கணும். ஒருவேளை இன்னைக்கு அவர் வருவார் என்றால் அவரை சந்திக்க ஆயத்தமா? இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே, ஆண்டுடைய வருகைக்கு பின்பாக ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, வாய்ப்பு தந்தாரே. இல்லை ஒரு கூட்டம் சொல்லுவாங்களாம், ஆண்டவரே உங்கள் பேரை சொல்லி தீர்க்க தரிசனம் சொன்னோம், அல்லது நாங்கள் வியாதிகளை குணமாக்கணும் எல்லாம் சொல்லுவாங்களாம். ஆண்டவர் சொல்லுவாரா, அவங்களை நான் அறியேன். காரணம் என்ன தெரியுமா? அவங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் அவங்க கவனம் வைக்கலை. வேதம் சொல்லுகிறது, இயேசுவின் பெயரை சொல்லி அவர்கள் சாதித்திருக்கலாம், பெரிய பெரிய காரியம் செஞ்சிருக்கலாம், ஆனால் வாழ்க்கை தேவ சித்தத்தின் மையத்திலே இல்லை என்பதுதான் உண்மை. வேதத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம், அக்கிரமம் செய்கைக்காரரே. ஆண்டுடைய சித்தத்தை செய்யாமல் விழித்திராத அந்த கூட்டத்தை பார்த்து இயேசு சொல்லுவார், அக்கிரமம் செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை நான் அறியேன். ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவருடைய வருகை இருக்குமானால் இந்த மாதிரி கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லிட்டா நம்மளை விட பரிதாபமானவங்க யாரும் இல்லை. ஆண்டவர்கிட்ட கேட்போமா, உங்கள் வருகையில் நான் காணப்படணும், உங்கள் வருகையில் வாருமே நேசரே அப்படின்னு உங்களை அழைக்கிறவனா நான் மாறணும். ஆனால் அதை தாண்டி பயந்து ஒளிகிறவனாய் அல்ல, தைரியமாய் நேசரை சந்திக்கிற அந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தரணும். விழித்திருங்கள், அப்போதுதான் அது நடக்கும். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருகை நம்ம வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்குமா அல்லது துக்கத்தை கொடுக்குமா? சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, உம்முடைய வருகையிலே நாங்கள் காணப்படத்தக்கதாய் எப்போதும் விழித்திருக்க உதவி செய்யும். நாங்கள் எந்த காரியத்தை செஞ்சாலும் உங்கள் வருகையில் நாங்கள் இந்த காரியம் செய்கிறதுனால் நாங்கள் காணப்படுவோமா காணப்பட மாட்டோமா என்று நாங்கள் ஒவ்வொன்றிலும் நிதானித்து செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு தரமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாரும். தொடர்ந்து உதவி செய்யுங்க. ஆண்டவருடைய நாமம் தொடர்ந்து எங்கள் மூலம் மகிமைப்படட்டும்.
வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய எழுப்புதலை காண கிருபை தாரும். ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக தொடர்ந்து வாழவும் அவருடைய வருகையில் காணப்படணுன்ற அந்த நிச்சயத்தோடும் அந்த ஒரு எதிர்பார்ப்போடும் நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் இன்ஸ்டியூட் மூலமாக 9வது அணி, இந்த 9th பேட்ச் பிடிஹெச்சுக்கான இந்த வகுப்பை துவங்கவிருக்கிறோம். இது 3 ஆண்டுகள் இரவு செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளிலே இரவு 7:30 மணிக்கு துவங்கி 8:45 மணி வரை நடைபெறும். இது ஜூம் மூலமாய் நடைபெறுகிற வகுப்புகள். ஸோ இதை பார்க்குறவங்க இதை மற்றவர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. இது அநேகர் இதன் மூலமாய் பயன்பெற்று கர்த்தருடைய கிருபையினாலே 8 அணியினர் இதில் படித்து சிலர் படித்து முடித்து பட்டம் பெற்றிருக்கிறாங்க. இன்னொரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். இதோடு கூட எம்டி வகுப்புகளையும் நாங்கள் துவங்கவிருக்கிறோம். எனவே நீங்கள் இதில் கலந்து கொள்ளலாம். பிடிஹெச் 3 வருடங்கள் முடித்தவர்கள். இது 2 வருஷ கோர்ஸ் தான். இது திங்கட்கிழமை இரவும் வியாழக்கிழமை இரவும் நடைபெறும். எனவே இதில் நீங்கள் கலந்து கொண்டு படிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை தரமான நீண்ட அனுபவம் உள்ள நல்ல ஆசிரியர்களை கொண்டு நாங்கள் நடத்தி வருகிறோம். தவறாமல் இதில் கலந்து கொள்ளுங்க. உடனடியாக கீழே காண்கிற அந்த ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் இதனுடைய அட்மினோட நீங்கள் பேசி மற்ற காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் உடனடியாக கலந்து கொள்வதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நிச்சயமாய் இந்த வகுப்புகள் உங்களுக்கு பிரயோஜனமாய் கண் திறப்பாய் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய் கர்த்தருக்காய் நீங்கள் எழுந்து எரிந்து பிரகாசிப்பதற்கு பிரயோஜனமாய் இந்த வகுப்புகள் இருக்கும். மாற்றமே இல்லை. உடனே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.